ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ் அண்ட் எத்திக்ஸ்ல எத்திக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 pages இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு லாஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து 100 marks வருது எக்ஸாமினேஷன்னா, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 15 to 20 marks வந்துட்டு எத்திக்ஸில் வரும். ஆனால் பேஜஸ் வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ரிப்பீட்டடாக ஒரு 5 questions வந்துட்டு நான் ஒரு 7 years கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு 5 questions வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த 7 pagesலேயே நான் ஃபில்டர் பண்ணி இந்த 5 questions நான் தேடி இருக்கேன். ஸோ அந்த 5 கொஸ்டின்ஸ் நாங்க எழுதுறேன். இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் இன்னும் ஒரு சில 2, 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அது நீங்க செகண்ட் பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் வாட் ஆர் த 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் லைஃப்? இதுல உங்களுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி அதெல்லாம் வரும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த நீட்ஸ் ஃபார் பிசினஸ் எத்திக்ஸ்? அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் பிசினஸ் எத்திக்ஸ். இது வந்து ஒரு பிசினஸ் எத்திக்ஸ்னா என்ன, அப்புறம் அதோட பிரின்சிபல்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக எழுதுனீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 marksல கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டெஃபினேஷன் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஃபோர்த் ஒன். இதில் வந்து இந்த கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது வரும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வரும். ஏரியாஸ் இன் பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்? வாட் ஆர் த advantages and disadvantages of business ethics. ஸோ இந்த 5 கொஸ்டின் தான் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம யூடியூப்ல இது வந்து 50th வீடியோ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொடுப்பீங்கன்றது நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, அது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.